விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்க, முன்கோபம் கூடவே பிறந்த ஒரு விஷயமா இருக்கும். எதையுமே எடுத்து எடுப்பில் முடிக்க நினைப்பீங்க. அவசர குணம் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்துமோ கவுத்துமோ அப்படின்னு செய்வீங்க. பொறுமை உங்ககிட்ட ரொம்பவுமே குறைவாக இருக்கும். பொறுமையாக எந்த ஒரு விஷயத்திலுமே செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி. ஆனால் அதுதான் உங்ககிட்ட குறைவாக இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தற்புகழ்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க உங்ககிட்ட. யாருக்காச்சும் உங்கள் மூலியமாக காரியம் நடக்கணும் அப்படின்னா உங்களை ரொம்பவுமே அவங்க காக்கா பிடிக்கணும். மற்றவங்க மூலியமாக உங்களுக்கு ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா அவங்கள நீங்கள் புகழ்ந்தே தள்ளிடுவீங்க. புகழ்ந்தாலே போதும், உங்களுக்கு காரியத்தை எளிமையாக செஞ்சு முடிச்சுப்பீங்க. விருச்சிக ராசிக்கு சந்திரன் 5, 9 இடத்துல இருந்தால் நல்ல ஒரு வசதி வாய்ப்பெல்லாம் ஒன்று இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் நிறைஞ்ச நபர்களாக விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு மாதம் ஐப்பசி மாதம், அதுவும் தீபாவளி பிறக்கிற இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது? இந்த ஐப்பசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தையே கொடுக்க போகுது? என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லதாக நடக்கும்? எந்த விஷயத்தில் பின்னடைவு வரும்? கவனமாக செயல்பட்டால் எதில் நன்மையை பெற முடியும்? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிகம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் நிறைஞ்ச ஒரு ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் சிவபெருமானை மனம் வார வழிபட்டுட்டு அந்த விஷயத்தை செய்யுங்க. நன்மை பிறக்கும், நல்லது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். வீட்டு பூஜை அறையில் கூட தினமும் விளக்கேட்டு சிவபெருமானை மனம் வார வழிபட்டுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இதனால் நீங்கள் உருவாக்கிக்கலாம். பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த ஐப்பசி மாதம் தமிழ் மாதத்தில் 7வது மாதமாக வருது. இந்த மாதம் பாருங்கள், சகல சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வம் மற்றும் தெய்வீக அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு உகந்த மாதமாக இந்த ஐப்பசி மாதம் பார்க்கப்படுது. இந்த மாதம் பாருங்கள், தீபாவளி பண்டிகை, கந்த சஷ்டி விரதம், ஐப்பசி பௌர்ணமியில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் ரொம்பவுமே முக்கியமான விரத நாட்களாக பார்க்கப்படுது. அதுவும் விருச்சிக ராசி என்பர்கள் சிவபெருமான அருளை பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவபெருமான தரிசனம் செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் புண்ணியத்தை ஏற்படுத்தும் ஒரு வழிபாடாக இருக்குது. மறக்காமல் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய பலனை நீங்கள் பெற முடியும். அதே போல் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமியை வழிபட்டால் இந்த மாதம் நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் பெற முடியும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டால் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். இந்த மாதம் மகாலட்சுமியின் அருளை பெற்று வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைச்சு மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான விரதம் சஷ்டி, கந்த சஷ்டி திருவிழா இந்த மாதம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த விரதத்தை இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் குழந்தை செல்வமும் பிறக்கும். அதே போல் இந்த மாதம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல பயன்களையும் பெறக்கூடிய அமைப்பு வரும். பெரும்பாலும் கோபப்படாதீங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க. நல்லது செய்யுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் செய்கிற நன்மையும் உதவியும் உங்களுக்கு பல மடங்கு திரும்பி நல்லதாக வந்து சேரும். சிவபெருமானின் அருளால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாங்க நாம இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதனால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, இதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அதிகமான புத்தி கூர்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. சமூக பற்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிக புத்தி கூர்மையும் சமூக பற்றும் கொண்ட நபர்கள் தான் விருச்சிக ராசி நேயர்கள். நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தா வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் எதிர்பாராத விரயங்களாக இருக்கும். கவனமாக இருங்க. செலவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். தேவையற்ற செலவு ஏற்பட்டாலும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. செலவை குறைச்சிக்கிட்டால் இந்த பாதிப்பு வராமல் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? அதனால தான் செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, அது என்னென்னா பண விஷயத்தில் மட்டும் விருச்சிக ராசி அன்பர்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க, குடும்பத்தில் ஒருத்தங்க அப்படி கூட நினச்சிக்கிட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க.
அதே போல் முன்ஜாமீன் போடுறத தவிர்த்துடுங்க. இப்படி இருந்தீங்கன்னா நிறைய பின்னடைவு தான் வரும். இதை தவிர்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றம் வரும். ஏன்னா வாக்குறுதியாலையும் முன்ஜாமீனுக்காக நீங்கள் கையெழுத்து போடுறதுனாலையும் நிறைய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அதனால தான். அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அப்படி இருந்தீங்கன்னா பின்னடைவு தான் வரும். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வரும். ஆனால் அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். எல்லோரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒற்றுமை குறையாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொண்டு செல்லலாம். பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவு வர மாதிரியே இருக்கும். உங்களோட ஒவ்வொரு முயற்சியிலுமே சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்படும். ஆனால் நீங்கள் கவனமாக செஞ்சால் நல்ல பலனையும் அதில் பெறலாம். தடை தாமதத்தை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் இப்போ இருக்குது. திருமண காரியத்தில் இருந்த தடை நீங்கும். தெய்வ தரிசனங்கள், தெய்வ பயணங்கள் இது நல்ல வாய்ப்புகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் செய்கிற நீங்கள் ஒவ்வொரு நலத்திலையுமே பல மடங்கு நன்மையை பெறுவீங்க. பல பெரிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். புதிய பொருட்சேர்க்கையும் ஆடை ஆபரணமும் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்ய நினைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் வரும். ஆனால் கவனமாக செயல்படுறது நல்லது. பெரிய முதலீடை கவனமாக செய்யுங்க. எதிர்பார்க்கும் லாபத்தை நீங்கள் பெறலாம். தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் சம்பள பாக்கிகள் உங்களோட கை வந்து சேரும். வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்காதீங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம் கொஞ்சம் தாமதப்படும். கௌரவமான பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு வேலைப்பளுவை கொஞ்சம் குறைச்சிடும். பெண்கள் எடுக்கும் காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சோர்வும் தூக்கமின்மையும் வரலாம். மன உளைச்சல் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சிவபெருமான் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களோட விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்யுங்க. இறைவனினோட எல்லாமே நல்லதாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நெருங்கிய நபர்களையும் அனுசரித்து போகிறது நல்லது. கோவப்படாதீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. எடுத்துமோ கௌத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. கவனமாக செய்யுங்க. பண வரவுகளில் தடைகள் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் எளிதில் வசூலிக்க முடியாத நிலை வரலாம். கடன் கொடுக்கறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் உயரக்கூடிய காலம் இது. கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்ய போகிறீங்க நீங்கள் இந்த மாதம். வெளியூர், வெளிநாடுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறீங்க. கூட இருக்கிறவங்களால சில பிரச்சனை வரும். கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வர வேண்டிய பண பாக்கி மட்டும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற மாதிரியான சூழல் வரும். இடைவிடாது உழைச்சிங்கன்னா நன்மைகளை பெறுவீங்க. ஆனால் அதை உழைக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் சோர்வு மட்டும் வரும். தேவையற்ற பயணங்கள் அலைச்சலை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயத்தை தவிர்க்க பாருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நீங்கள் பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்தணும். அப்படி கவனமாக படித்தா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்ணையும் பெற முடியும். விளையாட்டு போட்டியில் பல பரிசுகளை தட்டி செல்வீங்க. கல்விக்காக நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு வந்து சேரும். விசாகம், அனுஷம், கேட்ட இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன அமைப்பு உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல விசாகம். இந்த மாதம் தொழிலில் புதிய திருப்பத்தை பெற போகிறீங்க. வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யணும் அப்படின்னு சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கும். சமுதாயத்தில் ஒரு உயர்வு உண்டாகும் உங்களோட சிறப்பான செயலால். உடலில் ஏற்படும் சிறிய உபாதைகளை உடனுக்குடன் வைத்தியம் செய்வதன் மூலம் மருத்துவ செலவுகள் வராமல் நீங்கள் பாதுகாக்க முடியும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை. அதுக்கப்புறம் அனுச நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் பங்கு சந்தை போன்ற விஷயத்தில் நல்ல பலன் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு தேவையான அறிவுரையும் ஆலோசனையும் கொடுப்பாங்க. நன்மைக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. கவலை கொடுக்கக்கூடிய பிரச்சனை எதுவும் நெருங்காது. கவனமாக தைரியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டால் நன்மையை பெறுவீங்க. அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் புதிய நண்பர்கள் கிட்ட நீங்கள் கவனமாக பழகணும். பூர்வீக சொத்தில் இருந்த இழுபறியான நிலை மாறிடும். சகோதரன் மற்றும் சகோதரிகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கிடும். ஒற்றுமை உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பி இடமாற்றம் உண்டாகும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களும் தினமுதோறும் சிவபெருமான வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். இப்போ சொன்ன பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தையும் சிவபெருமானின் அருளால் நீங்கள் பெற முடியும். மேலும் இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்னா பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நன்மை பிறக்கும். உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று ஏழை எளிய நபர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. அதுவும் அன்னதானம் செஞ்சால் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். ஆறுமுகனை வணங்கி வருவதன் மூலம் எதிர்ப்புகள் நீங்கும், கஷ்டங்கள் குறையும்.
சிவபெருமான் மற்றும் ஆறுமுகனின் அருளால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும், நன்மை உண்டாகும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே, தொடர்ந்து பார்த்தமை.